விஞ்ஞான பிரிவில் ஐந்தாவது இடத்தையும் மாவட்ட நிலை சூழல்ல ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மாணவன் நீங்கள் தூக்கத்துக்காக செலவழிச்ச நேரம் எப்படி கவனிச்சிடுவேன். திருப்பி பார்த்தா அப்படியே விளங்கி எனக்கு மிகுந்த பிடித்த பாடங்களாக பள்ளிக்கூடத்தில் பாடம் நடக்கிற நேரம் பாடத்தை கவனியுங்க. படிப்பேன். கணக்கு கொஞ்சம் தான் டைம் ஒதுக்குவேன். பண்ணி எழுதி படிக்க தொடங்கினான். அந்த எழுதி படிக்கிறது இலங்கை சார்பாக பங்கு பற்றி கேள்விகள் தொடக்கப்படுகின்றன. சம நேரமாக தான் இந்த நேரத்தை செலவிடுவேன். படிக்கிறது அன்றாடம் படிச்சுட்டு வாங்க. பாடம் இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு. பாடத்துக்கும் சரியா பேலன்ஸா பின்பற்றினீங்கன்னா அதுக்கு மறக்காம இருக்கு நீங்க செய்த டெக்னிக்ஸ் பேப்பர் ரெண்டு வரைக்கும் அதை ஆன்சர் பண்றோம். இப்போ பயோ பொறுத்தளவுல நான் விட்ட பிள்ளை என்ன அதை படிக்கிறது அப்படியே ஞாபகத்தில் கிரியேட் பண்ணி படிக்க வலிக்கிறேன். அந்த படங்கள் தேறி முடிஞ்ச அளவுக்கு விளங்கி படியுங்க. 3A பெருபேருக்கிட்ட போகலாம். கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியில் இன்றைய தினம் தேசிய ரீதியாகவும் கிளிநொச்சி மாவட்ட ரீதியாகவும் எங்களுடைய பாடசாலையிலும் முதன்மை பருவர்களை முதல்நிலை பருவர்களை பெற்ற மாணவர்களுக்கான மாண்புறு மாணவர் விருது வழங்கல் நிகழ்வும் எப்படி கற்றோம் எவ்வாறு வென்றோம் என்று சாதித்தவர்களும் சாதிக்க துடிப்பவர்களுக்கும் இடையிலான கருத்து பகிர்வும் என்கிற இந்த இரண்டு நிகழ்வும் இன்றைய தினம் இன்னும் சில நிமிடங்களில் எங்களுடைய பாடசாலையினுடைய பொது மண்டபத்திலே ஆரம்பமாக இருக்கின்றது. உண்மையில் இந்த நிகழ்வு என்பது சாதித்த மாணவர்கள் தங்களுடைய அனுபவங்களை எதிர்வருகின்ற தலைமுறைகளுக்கு எதிர்வருகின்ற பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. வழக்கமாக பாடசாலைகளிலே மாணவர்களை கௌரவிப்பதோடு மாத்திரம் நின்று விடுவார்கள். ஆனால் சாதித்த மாணவர்களுடைய அனுபவங்களை ஏனைய மாணவர்களுக்கு பகிர்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை எங்களுடைய பாடசாலையினுடைய முதல்வர் திரு அரசரட்னம் பங்கேற்செல்வன் அவர்களினுடைய சிந்தனையிலே நாங்கள் இந்த நிகழ்வினை வடிவமைத்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்வு நான் நினைக்கிறேன் இலங்கையிலே ஒரு முன்னுதாரணமான ஒரு நிகழ்வாக இருக்கும். இந்த நிகழ்வை நீங்கள் அனைவரும் கண்டுகளிக்க வாழ்த்துக்கள். நான் நேரடியாக நிகழ்வுக்கு செல்லலாம் நினைக்கின்றேன். மொத்தமாக 50 நிமிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 6 மாணவர்கள் இருக்கின்றார்கள். இதில் ஒருவர் இன்னும் வருகை தரவில்லை. 5 மாணவர்கள் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 8 தொடக்கம் 9 நிமிடங்கள் ஒரு மாணவருக்கான கேள்விகள் மற்றும் பதில்கள் என்றவாறு இந்த பேட்டி இருக்க போன்றது. இந்த பேட்டியிலே நான் ஒருவரிடமும் இந்த மாணவி என்னும் கேள்வி கேட்டு இந்த பேட்டியினை கொண்டு செல்வதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே நான் முதலாவதாக இந்த வினாக்களை தொடுக்க இருப்பது தேசிய ரீதியில் முதல்நிலை பெற்ற தேவேந்திரம் திருக்குமரன் அவர்களிடம். நாங்கள் இதில் ஒரு ஆர்டிஃபிஷியலான பதிலோ அல்லது ஒரு மெருகூட்டப்பட்ட பதிலோ உங்களுக்கு நாங்கள் கலைக்காமல் ஒரு ப்ராக்டிக்கலான விஷயத்தை இந்த மாணவர்களுக்கு நீங்கள் எவ்வாறு கல்வி கட்டீர்கள், இந்த மாணவ சமுதாயத்திற்கு என்ன சொல்ல வருகின்றதை நாங்கள் யதார்த்தமாக கொண்டு செல்வோம். அதன் அடிப்படையில் நீங்கள் முதலாவதாக உங்களுடைய ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை தொடர்ந்து பெயர், இடம், மற்றது இந்த ஸ்ட்ரீமில் கல்வி கட்டணீங்க, ஏன் அந்த ஸ்ட்ரீமை ஸ்பெசிஃபிக்காக தெரிவு செய்தீங்க என்றது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனோட தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் தேவேந்திரன் திருக்குமரன், கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தின் மாணவன். கடந்த சில தினங்களுக்கு முன் வெளியாகிய உயர்தர பெறுபவர்களின்படி அகில இலங்கையில் பௌதிக விஞ்ஞான பிரிவில் முதல்நிலையை பெற்றுள்ளேன். பௌதிக விஞ்ஞான பிரிவு என்பது 3 பாடங்களை உள்ளடக்கியது. இணைந்த கணிதம், பௌதிகவியல் மற்றும் ரசாயனவியல். இத்துறையை தேர்ந்தெடுத்ததற்கான முக்கிய காரணம் எனது சிறு வயதிலிருந்து கணித பாடத்தில் இருந்த விருப்பின் காரணமாக நான் உயர்தர பாடத்துறையிலும் கணிதத்தை உள்ளடக்கிய, அதாவது இணைந்த கணிதத்தை உள்ளடக்கிய பௌதிக விஞ்ஞான பிரிவை தேர்ந்தெடுத்தேன். குறிப்பாக இந்த பௌதிக விஞ்ஞான பிரிவினை தெரிவு செய்யும் போது ஒரு மாணவன் எவற்றை கருத்தில் கொண்டு தெரிவு செய்தால் நல்லது என்பதை நீங்கள் நினைக்கிறீர்கள்? பௌதிக விஞ்ஞான பிரிவை தெரிவு செய்வது உங்கள் அதில் உள்ளடக்கிய பாடங்கள், அதாவது 3 பாடங்கள் இருக்கு. இணைந்த கணிதம், பௌதிகவியல், அந்த ரசாயனவியல் 3 பாடங்களையும் உங்கள் விருப்பின் அடிப்படையில் அது உங்களுக்கு எவ்வளவு பொருத்தமானது என்பதை தேர்ந்தெடுக்க. உதாரணத்துக்கு எனக்கு கணிதம் மற்றும் விஞ்ஞானம் எனக்கு மிகுந்த பிடித்த பாடங்களாக இடைநிலை கல்வியில் இருந்தமையினால் நான்
பௌதிக விஞ்ஞான பிரிவை தேர்ந்தெடுத்தேன். அந்த விதத்தில் உங்களுக்கு எவ்வளவு பொருத்தமானது? சில பேருக்கு கலைத்துறையில் ஆர்வமாக இருக்கும், சில பேருக்கு வணிகத்துறையில் ஆர்வமாக இருக்கும், மற்றும் உயிரியல் துறையிலும் டாக்டராக வர வேண்டும் என ஆர்வமாக இருக்கும். அது உங்கள் விருப்பின் அடிப்படையில் உங்களுக்கு எது எவ்வாறு பொருத்தமானது என்பதை மனதில் நிறுத்தி அதை தேர்ந்தெடுப்பது. அடுத்ததாக நான் உங்களிடம் வினாக இருப்பது, உங்களுடைய தேசிய நிலை குறைவேற்றை அடிப்படையாக கொண்டு நீங்கள் எவ்வாறான ஒரு குறிக்கோளுடன் நீங்கள் சிறு வயதிலிருந்தே கணித பாடத்தில் மிக திறமையானவர் என்பது நான் அறிந்த ஒரு விடயம். எனவே இந்த பரீட்சை பெறுகேற்றை நீங்கள் எவ்வாறு உங்களது கோலாக கொண்டு நீங்கள் இந்த ஏஎல் பரீட்சைக்கு தயார்படுத்தல் மற்றும் ஏஎல் பரீட்சை போட்டியிட்டீர்கள்? குறிப்பாக தரம் 6 நான் கணித ஒலிம்பியாட் போட்டிகளுக்காக தேசிய அளவில் தெரியப்பட்டு சர்வதேச போட்டிகளுக்காக இலங்கை சார்பாக பங்கு பற்றி வருகின்றேன். சில வருடங்களில் பதக்கங்களையும் பெற்றுள்ளேன். குறிப்பாக 2019ஆம் ஆண்டு தென் அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச கணித போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தையும் மற்றும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் 2022 முதல் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டிகளில் பங்கு பெற்றி IMO எனப்படும் சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டிகள் பயன்படி பங்கு பெற்றி 2024ஆம் ஆண்டு அதாவது இறுதியாக பங்கு பெற்றிய சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டியில் வெண்கல பதக்கத்தை அவ்வெற்றியானது என்னை சார்ந்த சமூகமும் மற்றும் கல்வி சமூகங்கள் என்னை தேசிய அளவில் முதல் நிலை பெற வேண்டும் என்ற கடப்பாட்டை மற்றும் பொறுப்பை எனக்கு தந்ததனால் அதனை நான் முதன்மைப்படுத்தி அதற்காக படித்தோம். இதில் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். திருக்குமரனுக்கு 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பு மெரிட்டில் சென்ற என்னுடைய சீனியராக இருக்க போவர்கள் குறிப்பிட்டிருந்தவர்கள் ஐலண்ட் ரேங்க் 10 அல்லது 5க்குள்ள கட்டாயம் திருக்குமரன் வருவர் என்றது அவர்கள் எதிர்பார்த்த ஒரு விடயம். ஆனால் உன்னிப்பாக கவனிங்கள், திருக்குமரன் தன்னிடம் அந்த திறமை இருக்கின்றது, அந்த திறமை வீண் போய்விடக்கூடாது, அதற்கான தனது கடின உழைப்பு மற்றும் முயற்சியை கொடுக்க வேண்டும் என்று சரியான ஒரு இலக்கை செட் பண்ணி தான் இதில் இருக்கிறது. எதேச்சியாக அவரது திறமை அப்படியே ஐலண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வரல, அவர் சரியாக திட்டமிட்டிருக்கின்றார். ஆனால் அந்த இலக்கை அடைய வேண்டுவதற்காக கடின உழைப்பு மற்றும் முயற்சியை கொடுத்திருக்கின்றார். அதுக்கான பிரதிபலன் கண்முன்னே நிற்கின்றது. சரி திருக்குமரன், நாங்கள் உங்களுடைய ஸ்டடி மெத்தட் ஹேபிட்ஸுக்குள்ள போவோம். சரியா? இப்போ உங்களுடைய ஸ்டடி ரூட்டீன் எப்படி இருந்தது? உண்மையிலேயே பாடசாலை, டியூஷன், அதை விட எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், குரூப் கிளாஸஸ் என்றது இப்போ எல்லா இடமே ஒரு சமயமான விடயம். இதுக்குள்ள செல்ஃப் ஸ்டடியும் கட்டாயம் தேவையானவருடைய லெவலை பொறுத்தவரை. அப்போ இந்த ரூட்டீனை எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? எப்படி உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தது? ஸ்ட்ரிக்டான எதுவும் டைம் டேபிளை ஃபாலோ பண்ணீங்களா என்னதை நீங்கள் ஒரு விளங்கப்படுத்தினீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கு. குறிப்பாக நான் ஒவ்வொரு நாட்களும் பாடசாலை 7:30லேருந்து 9:30, பிறகு அப்படியே டியூஷன் 3:30லேருந்து 6 மணி போய் முடித்து கடைசியாக வீடு 8 மணிக்கு வீட்டு. அதுக்கு பிறகு நான் பர்சனல் கிளாஸோ, அதுக்கு பிறகு இரவு நேரத்தில் நான் பர்சனல் கிளாஸ் ஒன்றும் போகிறதில்லை. அந்த வகையில் குறிப்பாக 7 மணி இல்லாட்டி 8 மணியிலேருந்து 11 மணி மட்டும் எனக்கு வீட்டில் செல்ஃபாக படிக்கக்கூடிய டைம் இருந்தது. அதில் எனக்கு 2024ஆம் ஆண்டு அதாவது 12ஆம் தரம் கல்வி கற்கும் மட்டும் எனக்கு IMOக்கு தயாராகிறதுக்காகவும் மற்றும் AL பரீட்சை டேர்ம் டெஸ்ட்டுக்காகவும் டைமில் ஒதுக்கி படிச்சிருந்தேன். குறிப்பாக அந்த நெருக்கடி வரும்போது, அதாவது நேர நெருக்கடிகள் வரும்போது எனக்கு டைம் டேபிள் ஒன்று உருவாக்கி, அதாவது எனக்கு ஃப்ரீயான டைம்ஸ் எப்போ இருக்கும், எப்போ என்னால் முடியும், அதாவது நான் நித்திர முடித்து படிக்கிறதை விட படிக்கிற நேரத்தை எவ்வளவு சிறப்பாக படிக்க வேண்டும்ன்றது தான் நான் பார்த்தனாலே நித்திர முடித்து படிக்கிறது என்ன கட்டிட்டு.
உண்மையிலேயே எவ்வளவு நேரம் படிக்கின்றோம் என்பதை தாண்டி நாங்கள் படிப்பிற்காக செலவழிக்கின்ற நேரத்தை எவ்வாறு செலவிடுகின்றோம் என்பதுதான் முக்கியமான விடயமாக திருக்குமரன் சொல்லியிருக்கின்றார். திருக்குமரன், இதில் இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு கேட்கின்றேன். தற்பொழுது இது உண்மையை கசப்பான உண்மையாக இருந்தாலும் இதை நான் கேட்டே ஆக வேண்டும். மாணவர்கள் மத்தியிலும் சரி, பெற்றோர்கள் மத்தியிலும் சரி, நாங்கள் நிறைய வகுப்புகளுக்கு செல்கின்றோம். அந்த டியூஷன், இந்த டியூஷன், அந்த கிளாஸ், இந்த பாடத்துக்கு இந்த கிளாஸ் என்று சொல்லி அவை மட்டும் நடைபெற்றால் எனக்கு சிறந்த பெறுபேறு வந்துவிடும், எனது பிள்ளைகள் நல்ல பெறுபேரை பெற்று விடுவார்கள் என்றும், மாணவர்கள் கூட கிளாஸுக்கு சென்றால் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல ரிசல்ட்ஸ் வந்துடும் என்று தான் நிறைய பேர் இப்பவும் இருக்கிறீங்க. அதை மறக்கவே முடியாது. ஆனால் செல்ஃப் ஸ்டடி என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை சுருக்கமாக சொல்லுங்கள். குறிப்பாக சொல்லப்போனால் ஏஎல் பரீட்சையை பொறுத்த மட்டில் நாங்கள் எவ்வளவு தானாக படிக்கிறோமோ அவ்வளவு சிறந்த பெறுபேறுகளை பெற முடியும். மற்றும் நான் ஒலிம்பியாட் போட்டியில் செல்வது எனது ஏஎல் பரீட்சை பெறுபேறுகளை முதலிடத்தை பெறுவதை இலவாக்கிய கூற முடியும். அதேபோல் ஏனைய மாணவர்களும் இந்த ஒலிம்பியாட் போட்டிகள் மற்றும் கணித போட்டிகள் மற்றும் உங்களுக்கு துறை சார்ந்த போட்டிகள் அனைத்திலும் பங்கு பெற்றி அதில் ஆர்வத்தை வளர்த்து கொண்டு உங்கள் அதில் போகிறது உங்களோட அகாடமிக் இயர், அதாவது பரீட்சை எதிர்கொள்கிற மாணவர்கள் பரீட்சை பெறுபவர்கள் மற்றும் பரீட்சைகள் இலகுவாக அமையும் என்பதில் எந்த அறிவில்லை. ஆகவே இணைய போட்டிகளில் பங்கு பெற்றி அதாவது உங்கள் துறை சார்ந்த பாடப்பிரிவுகளில் நிமித்தம், அதாவது துறை சார்ந்த படிப்புகளில் உங்கள் அறிவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே நாங்கள் 100% ஈடுபாட்டுடன் செல்ஃப் ஸ்டடியில் ஒரு நேரத்தை ஒதுக்கி கல்வி கேட்டால் மட்டுமே ஒரு சிறந்த பருவத்தை பெற முடியும். அதுவே நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக திருக்குமரன், உண்மையிலேயே A-level என்றாலே பாஸ் பேப்பர் என்றது மிக முக்கியமான ஒரு விடயம். கிட்டத்தட்ட ஒரு முதுகெலும்பு என்று சொல்லலாம் ஏஎல் பரீட்சையை பொறுத்தவரைக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் 2.5 வருஷம் அல்லது 3 வருஷம் படித்த ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் சரியாக எழுதினா தான் அந்த ரிசல்ட்ஸ் எழுதலாம். 3 வருஷம் கட்டிக்காரன் நல்லா படிப்பான், நல்ல மார்க்ஸ் எடுக்கிறான்னு சொல்கிறதில் இல்லை, அந்த நாங்கள் எழுத போகிற எக்ஸாமில் வர ரிசல்ட்ஸ் தான் அந்த எங்களோட பெறுபேறு அங்கே இருக்குது. இப்போ அதற்கான என்ன வழிவகைகளை கையாளுங்க? பாஸ் பேப்பர் எந்த அளவில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது? அந்த குறிப்பிட்ட அளவில் இந்த எக்ஸாமில் சிட் பண்ணி நீங்கள் அவ்வளவு காலமும் ப்ராக்டிஸ் பண்ணது, லேர்ன் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக எப்படி ப்ரிப்பேர் ஆகினீங்க? அந்த விஷயத்தையும் இருக்க சொல்லுங்கள். குறிப்பாக எவ்வளவு படித்து எவ்வளவு தயாராகி இருந்தாலும் உங்களுடைய பரீட்சை பெறுபவர்கள் நீங்கள் செலவிடுகின்ற, அதாவது பரீட்சை நேரமாகிய 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ அந்த நேரத்தில் தான் தங்கியிருக்கும். உதாரணத்துக்கு மேட்ச் எடுத்துக்கொண்டால் 3 மணி நேரம் பேப்பர், அதே மாதிரி ஃபிசிக்ஸ் 2 மணி நேரம், 3 மணி நேரம் பாட்டு. ஆகவே நீங்கள் எவ்வளவு நேரம், எவ்வளவு தூரம், எவ்வளவு விளங்கி படுத்தியிருந்தாலும் நீங்கள் அந்த எழுதுகின்ற எக்ஸாம் தான் உங்களோட பெறுபேறுகள் தங்கியிருக்கும். ஆகவே நீங்கள் அதுக்கு பழக வேண்டும். அதுக்காக எக்ஸாம் மாடல்ஸான பாஸ் பேப்பரை நீங்கள் இறுதி நேரத்திலேயோ அல்லது முதல் நேரத்திலேருந்தே பழக்கப்படுத்திக்கலாம். ஆனால் நான் குறிப்பாக 3-4 மாதங்களுக்கு முன் பழக்கப்படுத்தி கொண்டு வந்தது. மற்றும் பாஸ் பேப்பர்ஸ், அதாவது A-level பாஸ் பேப்பர் தாண்டி மொரட்டோ பாஸ் பேப்பர்ஸ் மற்றும் KM புசா பாஸ் பேப்பர்ஸ் அதில் பயிற்சி படுத்தி சிறந்த பெறுபேறுகளை பெறலாம். உண்மையிலேயே திருக்குமரன், பாஸ் பேப்பர்ஸ் பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அதிலும் நீங்கள் நேரத்தை சரியாக கையாண்டீர்களா? நேரத்தை செட் பண்ணி தான் அந்த கேள்விகளை செய்து வருகிறீர்களா, அல்லது ஜென்ரலாக செய்கிற மாதிரி பாஸ் பேப்பர் கேள்விகளை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்களா? ஜென்ரலாக நான் நேரத்தை பெரும்பாலும் கலந்து கொள்ளதில்லை. நான் அந்த பாஸ் பேப்பர் தான் அனுபவம். பிறகு அதில் முழு தேர்ச்சியும் பெற்ற பிறகு இறுதி கட்டத்தில், அதாவது
பரீட்சைக்கு கொஞ்சம் 1-2-3 நாட்களுக்கு முன்பு எக்ஸாம் அதாவது பாஸ் பேப்பர் ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு விருப்பமான பாஸ் பேப்பர் அந்த டைமுக்குள்ளே உங்களால் எவ்வளவு முடியுமா? உண்மையிலேயே இந்த அசாத்தியமான பெறுபேறை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். 3 பாடத்திலும் சீராக நீங்கள் மிக உச்ச பெறுபேட்டை பெற்றதுனால தான் இந்த ஐலண்ட் ரேங்க் சாத்தியமானது. ஐலண்ட் ரேங்கை தாண்டி உண்மையிலேயே எந்த ஒரு ரேங்கை பெற வேண்டுமானாலும், அதாவது பரீட்சையில் முன்னிலை பெற வேண்டுமாக இருந்தால் ரேங்க் அடிப்படையில் நாங்கள் கதைப்போமாக இருந்தால் 3 பாடத்திலும் மிக ஒரு சமச்சீரான அல்லது சீரான கவனத்தை செலுத்த வேண்டும். முதலாவது விடயம். அதே போல் இப்போ 3 பாடங்களிலும் கவனம் செலுத்தினாலும் மனித இயல்பில் ஏதோ ஒன்றில் நாட்டம் கூடுதலாக இருக்கும், ஏதோ ஒன்றில் நாட்டம் குறைவாகத்தான் இருக்க போகின்றது. அப்போ நாட்டம் கூடின பாடத்தில் எவ்வாறு கையாண்டீர்கள், நாட்டம் குறைந்த பாடத்தை எவ்வாறு கையாண்டீர்கள், இந்த 3ஐயுமே எப்படி பேலன்ஸ் பண்ணி படிச்சிருந்தீங்கன்றதை ஒரு சுருக்கமாக சொல்லுங்கள். 3 பாடங்களும் எனக்கு விருப்பமான பாடங்கள். குறிப்பாக கணித பாடத்தில் எனக்கு அதிக ஆர்வம் உண்டு. எனினும் நான் சர்வதேச ஒலிம்பியாட் போட்டியில் பங்கு பெற்றிருப்பதால் மற்றும் A-level பாடத்தை விட கொஞ்சம் கடினமான கேள்விகளை செய்து பழக்கம் கொண்டதால் நான் கணித பாடத்துக்கு, அதாவது உயர்தரத்தில் கணித பாடத்துக்கு, அதாவது எனக்கு விருப்பமான பாடத்தில் செலவிட்ட நேரத்தை விட மற்ற பாடங்களில் நான் அதிக நேரத்தை செலவு செய்தேன். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்விக்கு இருக்கும். 3 வருட காலம் கல்வி கட்டத்தை தான் நாங்கள் எக்ஸாமில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இந்த 3 வருஷ காலங்களிலும் கிட்டத்தட்ட 7 அல்லது 6 டேர்ம்ஸ் எக்ஸாமை சந்திச்சிருப்பீர்கள், அதோட பல்வேறு எக்ஸாம்கள் சந்திச்சிருப்பீங்க. அப் அண்ட் டவுன்ஸ் கட்டாயம் வந்திருக்கு. இப்போ ஏதோ ஒரு பாடத்திலோ அல்லது ஏதோ ஒரு டேர்மில் நீங்கள் எதிர்பார்த்த குறைய மார்க்ஸோ அல்லது எதிர்பார்த்த டார்கெட் அச்சீவ்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் எப்படி உங்களை அனலைஸ் பண்ணுறீங்க, இந்த பிரச்சனை எப்படி வந்ததுன்றதை அனலைஸ் பண்ணுறீங்களா, செல்ஃபான எப்படி மோட்டிவேட் பண்ணுறீங்க உங்களை என்றதை நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள். எக்ஸாம்பிள் குறிப்பாக செகண்ட் டேர்ம் அப்படி மேட்சுக்கு 23 வந்தது. அது நேரம் போதாமல் மற்றும் மேட்ச் தானேன்றதால பெத்தான பார்க்காம போனதாலையும் வந்ததாக நான் உணர்ந்துட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு கணித பாட ஆசிரியர்கள் எனக்கு என்ன குறைந்தது கேள்வி கேட்டிருந்தார். அதிலிருந்து நான் எனது தவறுகளை திருத்திக் கொண்டு அனைத்து பாடங்களுக்கு சமனான ஆர்வத்தை காட்டி, அதாவது சமநேர முயற்சி செய்து படித்துள்ளோம். நன்றி திருக்குமரன். அடுத்ததாக தேசிய ரீதியில் 45வது இடத்தையும் மாவட்ட நிலையில் 1வது இடத்தையும் பெற்ற கிருஷோந்த் அவர்களுக்கு கேள்விகள் தொடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் நீங்கள் உயிரியல் துறையை தெரிவு செய்தமைக்கான காரணம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். நான் ஆனந்த் கிருஷோ. நான் இடைநிலை கல்வி பிரிவில் இருந்து நான் உயிரியல் பிரிவை தெரிவு செய்யணும்னு மிகுந்த விருப்பத்தோடு இருந்து நான் ஏனெண்டா இப்போ இந்த சூழலில் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பாரிய பொறுப்பு வைத்தியருக்கு தான் இருக்குது. அந்த துறையின் மகிமையை உணர்ந்து நான் ஒரு வைத்தியராக கட்டாயம் எதிர்காலத்தில் ஆகணுமென்று மிகவும் விரும்பி தான் இந்த துறையை தெரிவு செய்திருந்தேன். நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம்னா இவ்வளவு பெரிய ஒரு சாதனை நிகழ்த்திருக்கிறீங்க. அந்த வகையில உங்களோட ஒரு நாள், அதாவது டெய்லி ரொட்டீன் எப்படி இருந்தது? நீங்க ஸ்கூல் போற டைம் விட்டும் மற்ற கிளாஸ் போற டைம் விட்டும் உங்களோட செல்ஃப் ஸ்டடி கூடிய டைம் இருந்தது. அதே மாதிரி நீங்க தூக்கத்துக்காக செலவழிச்ச நேரம் எப்படி? அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் போகிறது தான். ஆனால் பின்னேரம் மாலை நேர கல்வி தனியார் கல்வி நிலையத்துக்கு போயிட்டு இரவில் 3 பாடத்துக்கும் சம நேரமாக தான் இந்த நேரத்தை செலவிடுவேன். அதில் முக்கியமாக இந்த 3 பாடங்களையும் எனக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது உயிரியல் பாடம். அதில் தான் கொஞ்சம் ஆகலும் கவனமாக நேரத்தை செலவிட்டேன். நான் அதில் தொடர்ந்து பயிற்சிகள் செய்து கொண்டு வரைக்குள்ள தான் எனக்கு இந்த வெற்றி வந்தது. அந்த மாணவர்களும் இந்த நேர முகாமைத்துவம்ன்றது சரியாக ஒரு பாடத்துக்கும் சரியாக பேலன்ஸாக பின்பற்றினீங்கன்னா அந்த வெற்றியை ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க தெரிவு செய்தது உயிரியல் துறை. ஸோ பயோ பாடம் இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு. பயோன்றது மெமரைஸ் பண்ண வேண்டிய ஒரு பாடம், விளங்கி மெமரைஸ் பண்ண வேண்டியது. ஸோ பயோன்றது ஏற்கனவே ஒரு லோடான சப்ஜெக்ட். அதை விட பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்கு. ஒவ்வொன்றிலையும் தியரி வைஸ் இருக்கு. ஸோ தியரியை நீங்க நீண்ட காலத்துக்கு மறக்காம இருக்க நீங்க செய்த டெக்னிக்ஸ் என்ன? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவில் தியரியை படிக்கிறோம்னா அண்டே அந்த தியரியில் நாங்கள் அந்த கடந்த விட கேள்விகளை செய்து கொண்டு அந்த தியரியை உள்வாங்கிடுவேன். இப்போ அதை திருப்பி பார்க்குறதுக்கான
எக்ஸாம் நேரம் மட்டும் தட்டி பார்த்துட்டு போகிறது தான் இந்த மெத்தட். அந்த ஒரு தியரி படித்தா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவில் நான் அண்டே அதில் கேள்வி செய்து அந்த தியரி வந்து கிளியர் ஆக்கிடுவேன். ஆனால் பயாலஜியை பொறுத்த மட்டும் எங்களோட ரிசோர்ஸ் புக்ஸ்ன்னு இருக்குது. அந்த ரிசோர்ஸ் புக்ஸில் உள்ளதை உள்ளபடி பரீட்சை வினாத்தாள் எழுதினால்தான் புள்ளி, உள்ளதை உள்ளபடி எழுத வேணும். சொல் விட்டாலும் மார்க்ஸ் வராது. அப்போ உயிரியலை பொறுத்தளவில் அப்படி நான் வச்சிருக்கிறது மிகவும் கடினமான விடயம். அதில் வந்து நான் முதலாம் தவணை 2ஆம் தவணை எல்லாம் கொஞ்சம் பாடப்பிறப்பு, அதில் 3ஆம் தவணை என்று போய்க்குள்ள ஒரு பெரிய புத்தகமே படிக்க வேண்டி வரும். அந்த நேரத்தில் வந்து எனக்கு மார்க்ஸ் வந்தது வந்து 63 மார்க்ஸ் தான் உயிரியலுக்கு வந்தது. மற்ற பாடங்கள் எல்லாம் மேல்நிலையில் இருந்தாலும் உயிரியலில் வந்து 63 மார்க்ஸ் தான் என்னால் பெறக்கூடியதாக இருந்தது. அந்த நேரம் நான் என்ன பிளவிட்டுனான்ன்றது தான் யோசித்தேன். நான் முக்கியமாக அந்த நேரத்தில் எனது அம்மா தான் நீ என்ன பிளவுறன்றதுக்கு அறிந்து கொள்ளதுக்கு முக்கியமாக இருந்தது. இப்போ அம்மா வந்து சொன்னால் நீ எழுதி படிக்கிறது இல்லை, அதை எழுதி படிச்சுப்பார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாட்டேன். நான் அதுக்கு பிறகு தான் உயிரியல் பாடத்தில் கொஞ்சம் நாட்டத்தை செலுத்தி பேப்பரோட ஒர்க் பண்ணி எழுதி படிக்க தொடங்கினேன். அந்த எழுதி படிக்கிறது வந்து எழுதி படிக்கிறது வந்து இன்னொரு ஆளுக்கு படிப்பிச்சு பார்க்குறது மாதிரி வந்து மெதட்டுகளை பின்பற்றின மூலம் தான் எனக்கு ஞாபக சக்தியை கூட்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அதால தான் இந்த உயிரியல் பிரிவில் அந்த 63ன்றது உங்களுக்கு தெரியும் சி நிலையிலே இருந்தது. இப்போ கடைசியில் அந்த மாதிரியான ஒர்க்கு பின்பற்றி கொண்டு வந்து தான் என்னால் இறுதிக்கட்ட பரீட்சையில் ஏ நிலைக்கு இந்த பெருவரை உயர்த்தி கொள்ள முடிஞ்சது. அதே மாதிரினா இப்போ நாங்கள் தியரி படிக்கிறது ஒரு முறை, அதை அப்ளை பண்ணுறதுன்ற இன்னொரு முறை. இப்போ எவ்வளோதான் நாங்கள் படித்தாலும் சொன்னாலும் கூட பேப்பர் என்று வரைக்க அதை ஆன்சர் பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை நீங்கள் எப்படி 3 பாடத்துக்கும் சரியாக பண்ண இந்த ஆன்சர் பண்ணுற மெத்தட்ன்றது வந்து நீங்கள் எங்கேருந்து எடுக்க வேணுமெண்டா உங்களோட கடந்த கால பரீட்சை வினாத்தாள்கள புள்ளி திட்டங்களை இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் கடைசியாக வெளியிடப்படுற புள்ளி திட்டத்தை பார்த்தீங்கன்னா எந்த விடயத்தை எழுதினா எத்தனை மார்க்ஸ், எதுக்கு தேவையில்லை, எதுக்கு மார்க்ஸ் என்று மட்டும் அந்த புள்ளி திட்டங்களில் போட்டிருக்கும். சரியா முக்கியமான விடயங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி அந்த ஸ்கீம் வந்து அடிபட்டிருக்கு. அதைத்தான் நான் ஸ்டடி பண்ணி கொண்டு வந்தேன். நான் ஒரு கடந்த வர பாஸ் பேப்பரை செய்து நானே நான் செய்கிற பேப்பரை திருத்தி எங்கே மார்க்ஸ் போகுது, நான் எந்த முக்கியமான விஷயத்தை தவற விடுறேன், அதில் அப்போ எதில் ஃபோக்கஸ் பண்ண வேணும், எந்தெந்த ஐடியாவில் தொடர்ந்து கேள்வி வந்து கொண்டு இருக்கு, அப்போ எதை கூடிய உன்னிப்பாக படிக்க வேணும், அப்படி தொடர்ந்து படித்து அந்த முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணி எடுத்துக்கொண்டு போனதால தான் எனக்கு இந்த பெருப்பேட்டை பெற்றுக்கொள்ளும். அதே மாதிரி என்ன இப்போ நீங்கள் சொன்னீங்க பயோல வந்து அந்த நேரமே எல்லாத்தையும் உள்வாங்கி கொள்ளணும்னு சொல்லி. ஆனால் இப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5ஆம் படத்தை எடுத்தோம்னு சொன்னாலே அது பெரிய ஒரு சாப்டர். ஸோ அவ்வளோத்தையும் ஒரு மைண்டுக்குள்ளே வச்சிருக்குன்றது சரியான ஒரு சவாலான விஷயம். ஸோ 2.5 வருஷம் பயணம் இது. கடைசி வரைக்கும் நீங்கள் எப்படி அதை வச்சிருந்தீங்க? எக்ஸாமுக்கு முன்னுக்கு எப்படி ரிவிஷன் செய்வீங்க? இப்போ பயோ பொறுத்தளவில் நான் விட்ட பிள்ளை என்னென்னா இந்த பாடத்தை நான் பாடமாகவே படித்து கொண்டு போகிறது. நான் அந்த பாடத்தை பாடமாக பார்க்காம பேருந்து நான் என்ன ஒர்க் பண்ண வலிக்கிறேன்னாண்டா ஒரு படமாக க்ரியேட் பண்ணி படிக்க வலிக்கிறேன். அந்த படங்கள் கீறி நாவப்படுத்த வலிக்கிட்ட பிறகு தான் ஒரு சின்ன படத்துலேயே என்னால் ஒரு ரிசோர்ஸ் புக்கையே என்னால் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கான்னு பார்த்து என்னால் ப்ராசஸ் பண்ணி கொண்டு போனேன் என் மைண்டை. அப்போ நான் அந்த 5ஆம் படம்னு சொல்கிறது வந்து அனிமல்ஸ் சொல்கிறீங்க, நீங்கள் தொகுதிகள் எல்லாம் சொல்கிறீங்க. அந்த தொகுதிகள் எல்லாம் நான் ஒரு படத்திலேயே அவ்வளோ தியரியையுமே படத்தாலேயே கொண்டு போகக்கூடிய மாதிரி கொண்டு போனேன். அப்போ ஒரு 7 தொகுதினா 7 படம் காணும் எனக்கு அந்த பாடத்தையே படிக்க. அப்படி படங்கள் மூலமாக அந்த பாடத்தை உள்ளெடுத்து கொண்டு போய்தான் கடைசியாக பெரிய வெற்றியை என்னால் பெற முடியும். அதே மாதிரி நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை கையாண்ட முறைகளையும் உங்களுக்கு சொல்லிடுமா? ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவில் நீங்கள் செய்கிற அனுபவம் தான் உங்களுக்கு அந்த மார்க்ஸை கூட்டி கொண்டு போகும். சாதாரணமாக படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஓரளவு மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் உயர்ந்த பெறுவர் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் பேப்பர் எவ்வளவு செய்கிறீங்க, அந்த பேப்பரில் டைமை மேனேஜ்மெண்ட் எவ்வளோ பின்பற்றுறீங்க, அந்த பேப்பர் என்ன பிழை வருது, எந்த இடத்துல கவனங்கின பிழை விடுறீங்க, அதுகளை கவனித்து கொண்டு வந்தாலே அதை திருத்தி ஒவ்வொரு முறையும் திருத்தி கொண்டு வர கடைசியாக அந்த பாடங்களும் வழிதான் வருது. இப்போ நீங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கிறீங்க. இப்போ நான் மற்ற ஆக்களை விட அவையை விட நான் ஒரு வேறுபட்ட ஒரு விஷயம் செய்தனா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன தங்களுக்கு சொல்றீங்க? அவையை விட நான் இதை செய்தபடியா தான் நான் இப்போ இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன தங்களுக்கு சொல்றீங்க? மற்றாக்களை விட வேறுபட்ட நிலைன்னா இப்போதைய கால பிள்ளைகள் வந்து எல்லா இடங்களையும் இப்போ ஒரு பிள்ளை ஒரு குறித்த ஆசிரியர்கிட்ட படிக்கிறாருன்னா இப்போ வீட்டை பெற்றோர் ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்னா அந்த பிள்ளை அங்கே படிக்குது, அப்போ நாங்களும் அங்கே போகணும், இந்த பிள்ளைங்கிற பிள்ளையே அனுப்ப வேணும்னு பிள்ளைகளில் பெற்றோர் வந்து இந்த சமுதாயத்தின் போட்டித்தன்மையை வந்து பிள்ளைகளில் நெருக்க பார்க்கணும். அப்படியான விஷயங்களை வந்து தவிர்க்க வேணும். ஏனென்றால் நாங்கள் எந்த ஆசிரியர்கிட்ட படித்தாலும் அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து முழுமையான விஷயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமான்றது தான் இங்கே விடயம். இந்த ஏஎல்ல வந்து நாங்கள் எந்த ஆசிரியர்கிட்ட படித்தாலும் அந்த ஒரு ஆசிரியரை நம்பி அவர்கிட்ட இருந்து முழுமையான விஷயங்கள் எடுத்து
அவர்கிட்ட எங்களோட சந்தேகங்களை கேட்டு எங்களை தயார்படுத்தி கொண்டு போகாம இருந்தால் மிகச்சிறந்த பேர் வெட்ட பெறலாம். அதாவது மற்ற பிள்ளைகள் போல் எல்லா இடமும் எல்லா இடம் கிளாஸுகளுக்கு போய் எங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த டைமை எஃபிஷியன்ஸாக பயன்படுத்த வேணும். படிக்கிற டீச்சர்ஸ்கிட்ட மிகச்சிறப்பாக படிக்க வேணும். அதோட நான் எனக்கு பிள்ளைகளுக்கு சில நேரம் இரவு படிக்கிற பிள்ளைகள் இருப்பினும் விடிய காலமையில் நேரத்துக்கு எழுப்பி படிக்கிற பிள்ளைகள் இருப்பினும் நான் விடிய காலமையில் எழும்புறதில்லை. நான் இரவில் மட்டும்தான் படிப்பேன். விடிய காலமையில் எழும்புறதில்லை. எனக்கு சூட்டபுளான நேரம் இரவு. அதே மாதிரி நீங்களும் எந்தெந்த நேரம் படித்தா உங்களோட மூளைக்கு அந்த விஷயம் உள்வாங்கப்பட்டு ப்ரொசஸ் ஆகி அவுட்புட்டாக வருமோ அந்த நேரத்தை சரியாக பொருத்தமாக தெரிவு செய்து தொடர்ந்து படிக்கவும். நீங்கள் இந்த உயிரியல் துறை படிக்கிற காலத்துல வெறும் படிப்புண்டு மட்டுமே தான் இருந்தீங்களா, இல்லாட்டி வேற இணைப்பாடுகளான செயற்பாடுகளையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனீங்களா? இல்லை, வெறும் படிப்பண்டு மட்டுமே இருக்கல. நான் எங்களோட பாடசாலையில் உதவி சிரேஷ்ட மாணவத்தில் இருந்தேன். அப்போ சகல நிகழ்வுகளையும் எங்களோட பாடசாலையின் ஒழுங்கமைப்பில் நாங்கள் பங்கு பெற்ற வேணும். அதோட பாடசாலையின் இல்லமை வல்லுநர் போட்டியில் நான் இல்லை தலைவனாக எல்லாம் இருந்திருக்கேன். ஆகவே அந்தந்த விடயங்களையெல்லாம் பங்கு பெற்ற வேணும். அப்போ அந்த டைமையும் மேனேஜ் பண்ணி படிக்கிறதுக்கான டைமையும் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஆற்றல் நாங்கள் வளர்த்து கொள்ள வேணும். இப்போ படிப்பு அந்த செயற்பாடுகள் ஈடுபட்டால் படிப்பு லோடாக போகுதுன்னு நாங்கள் எங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டு வந்தோம்னா படிப்பு அப்படியே லோடாக போயிடும். ஆகவே அந்தந்த நேரத்தில் அதை செய்து கொண்டு படிப்பையும் கைவிடாமல் அதையும் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தால் தான் சரியா. அதே மாதிரி என்ன எங்களுக்கு அவங்களோட ஒவ்வொரு டேர்ம் எக்ஸாம் பற்றின மார்க்ஸ் இருக்கான்னு சொல்லியிருந்தா குறைவாக வந்ததா இல்லை கூட வந்த ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து அப்படி வந்ததுன்னு சொன்னால் உங்களே நீங்களே எப்படி மோட்டிவேட் பண்ணி கொண்டு நீங்கள்? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து 6வது டேர்ம் மட்டும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எனக்கு 80லேருந்து 85 88 அதுக்குள்ளே தான் நிற்கிறது. தான் அது பயோ தான் 92 84 63க்கு வந்தது தேர்ட். அந்த தேர்ட் டேர்முக்கு பிறகு தான் நான் விட்ட பிள்ளைகளை உணர்ந்து நானாக திருப்பி கணக்க பயோவில் ஒர்க் பண்ண எழுதி படிக்க தொடங்கி என்னால் பெற்றுக்கொள்ளக்கூடியது அங்கால 3 டேர்மே 79 தான், 80 தாண்டில்லை. அப்போ 79ன்றது 75 தெரியும் உங்களுக்கு. அப்போ 4 மார்க்ஸ் தான் ஏலேருந்து கூட. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது தான் எடுக்கலாமா இல்லாட்டி கஷ்டம். சில நேரம் சில கேள்விகள் நான் பிள்ளை விட்டுட்டேன். எம்சிக்குள்ள ஒரு 4 பிள்ளை கவனமாக பிள்ளை விட்டாலும் அந்த போயிடும். அப்போ முதலாவது மொரட்டோ எக்ஸாம் வரைக்கில் தான் எனக்கு அதை விட முக்கியமான விஷயம் இந்த எம்சிக்யூ எனக்கு பயோவில் ஒரு காலமும் டேர்ம் எக்ஸாமில் அந்த 50 எம்சிக்யூவில் நான் தாண்டினதில்லை. நான் எடுத்தது 39 எம்சிக்யூ தான் சரி எடுத்துருக்கிறேன். மொரட்டோ எக்ஸாமில் தான் முதல் தரம் எனக்கு 43 எம்சிக்யூ சரி வந்தது. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது பயோவிலேயே வந்துடும். அப்போ நான் ஃபைனலில் இப்போ மொரட்டோவில் 43 எடுத்த பிறகு தான் யோசிச்சு இன்னும் கொஞ்சம் பயோவில் ஒர்க் பண்ணால் இன்னும் நல்லா இந்த பயோ மார்க்ஸை கொண்டு போகலாம். மற்ற பாடம் ஹெல்ப் பண்ணிச்சுன்னா இந்த சர்ச் ஸ்கோர் இன்னும் மேலே வரும், நல்லா ரேங்க் வரும். அப்போ தான் நான் பயோ எம்சிக்யூ நல்லா ஒர்க் பண்ணி பயோவில் நுணுக்கமான பாயிண்ட்ஸுகளை படிக்க வலிக்கிட்டதால தான் ஃபைனலில் எனக்கு பயோ எம்சிக்கு 47 சரி வந்தது. இப்படி தான் நான் முயற்சி பண்ணிக்கொண்டு இந்த மார்க்ஸை கூட்ட முடியுது. இப்போ 2026 எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ உங்களோட ஜூனியர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவை நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணி செய்யலாமா, என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம்னு உங்களோட ஐடியா? நீங்கள் அன்றாடம் படிக்கிறதோட அந்தந்த விஷயங்கள் இருக்கிற கேள்விகளை செய்து கொண்டு வந்தாலே உங்களோட அரவாசி பற்றி உறுதிப்படுத்தப்பட்டுரும். அதோட நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்றதுலேயும் இருக்குது. இப்போ பயோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்ற பொறுத்தளவில் எம்சிக்கு எவ்வளோ ரோல் முக்கியமாக அந்த பேப்பரில் பங்கு பெற்றதோ அதே மாதிரி கட்டுரை வினாக்களும் அந்தந்த பேப்பரில் முக்கிய புள்ளிகளை கொண்டு வரும். இப்போ நீங்கள் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை கட்டுரை வினாக்களில் நீங்கள் எந்தெந்த பகுதிகளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றது பாஸ் பேப்பர்லேருந்து தான் தெரிஞ்சு கொள்ள வேணும். அதே மாதிரி பயோ எந்த பாடத்தில் எந்த கேள்வி கட்டுரை வினா வரும்ன்றது உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் கட்டுரை வினாக்களை வீட்டை இருந்து எழுதி பழக தான் வேணும். நான் கடைசி நேரம் பரீட்சைக்கு போக முன்னம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 தலைப்புகளுக்கிட்ட கட்டுரை வினாக்கள் எழுதி பார்த்துட்டு தான் போனேன். அப்போ நான் எழுதின 300ல் 5 தான் அங்கே ஃபைனலுக்கு வந்தது. அப்போ எனக்கு நான் எழுதின எஸ்ஸையே திருப்பி வரையக்கில்லை, அதை ஈஸியாக எழுதக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ நீங்களும் என்ன செய்ய வேணுமென்னா ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதோட ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ண வேணும். நீங்கள் என்னென்ன வருமோ அதுகளையும் கணிச்சு அதோட கடந்த கால பரீட்சையில் வந்த விஷயங்களையும் தெளிவாக படித்து கொண்டு போனீங்கன்னா சரியான சிறந்த பொறுவர்களை பெறக்கூடிய மாதிரி. கேள்விகளுக்கான சிறந்த பதிலை வழங்கிய கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நேரத்தை கருத்தில் கொண்டு இருந்தாலும் நேரம் செலவிட்டதால ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னால் ஸ்மார்ட் ஃபோன்ன்றது உண்மையிலேயே இப்போ விரும்பியோ விரும்பாமலோ மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருமே பாவிக்க வேண்டிய கட்டாயத்தை வந்துடுது. ஏன்னா கிளாஸ் டைம் டேபிள் அதெல்லாம் போடுறாங்க, நோட்ஸ் அதில் போடுறாங்க, ஜூம் கிளாஸஸ் நடக்குது. அது தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக மாறிவிட்டது. விரும்பியோ விரும்பாமலோ யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ நீங்களும் யூஸ் பண்ணிடுவீங்க. அதை எஃபெக்டிவான வழியில் ஏன்னா அந்த வயது அப்படி அது எப்படியும்
வேறொரு இடத்துக்கு கொண்டு போகத்தான் போகுது. அதிலிருந்து எவ்வாறு அந்த தடையை தாண்டி எவ்வாறு சரியான வகையில் பயன்படுத்துகிறீர்கள்? இது கட்டாயமான ஒரு கேள்வி, நான் நினைத்த ஒரு கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இப்போ டிவி, அந்த டேப் அதுகளை பொறுத்தளவில் எங்களோட உடம்பு வந்து உயிரியல் ரீதியானது தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டிவி அதுகளை பயன்படுத்திக்கல வந்து நாங்கள் எங்களோட உடம்புல டோபமைன் என்ற ஹோமோன் வந்து அதிக அளவில் சுரக்க தொடங்கும். இந்த டோபமைன் என்ற ஹோமோன் வந்து ஒரு விஷயத்தில் நாட்டத்தை ஏற்படுத்துகிற ஹோமோன். இந்த ஹோமோன் எதில் அதிக அளவு சுரக்குதோ அதைத்தான் நாங்கள் நடுக பார்க்க தூண்டுவோம். அப்போ நீங்கள் இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸை நடுக பார்க்க அந்த ஹோமோன் தான் அதிக அளவில் சுரக்கும். அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அதைத்தான் எனது நாடுமே ஒழிய படிப்பை நாடாது. அப்போ நானும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தில் பிளவிட்டு நான் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு அடிக்கடி பார்க்குற மாதிரி இருந்தது. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வரணும். இந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நீங்கள் அந்த நேரத்தை உங்களுக்கு முக்கியமான தேவையான விஷயத்தில் ஒதுக்கணும். அதாவது இப்போ படிப்பில் ஒதுக்க வேணும். படிப்பை நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஆரம்பத்தில் அந்த நேரத்தை கஷ்டப்பட்டு அதுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா நாளாக அங்கே சுரக்கிற டோபமைன் அளவை விட படிப்பு சம்பந்தமாக ஒரு புத்தகத்தை திறக்கைகளில் ஒரு பயிற்சியை செய்யல சுரக்கிற டோபமைன் அளவு கூட படிக்கிறதுல உங்களுக்கான விருப்பம் வந்து கூடிக்கொண்டு வரும். இதுதான் உயிரியல் ரீதியாக எங்களுக்கு உடம்புக்குள்ளே நடக்கிற விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் படிப்படியாக தான் கொண்டு வரலாமே ஒழிய திடீரென்று கட் பண்ணி அப்படி நடக்கல. அப்போ நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை கட்டுப்படுத்த போகிறீங்கன்னா அந்த கொஞ்சம் நேரமாக தான் கட்டுப்படுத்தி கொண்டு வரணும். அந்த நேரத்தில் படிக்கிறத அவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் படிக்க அதில் நாட்டம் அதிகரிக்க இயல்பாகவே மூளை அதுக்கு தயாராகி கொண்டு வரும். அப்படி தயாராகி கொண்டு வந்தால் தான் எங்களால் இந்த பெறுவர்களை பெற முடியும். நன்றி. அடுத்ததாக மாவட்ட நிலையில் முதல் நிலையை பெற்ற பானா ஸ்ரேயா அவர்களுக்கான கேள்வி தொடங்கப்படுகின்றது. அந்த வகையில் உயிர் முறையியல் தொழில்நுட்ப பிரிவு என்பது அதுவும் ஒரு பெரிய சிலபஸ் உள்ள பாடம் தான். ஸோ நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க படிக்கிற படிப்பு சம்பந்தமாக வந்து நான் 2 வருஷமும் ஆசிரியர் வழிகாட்டி, அதாவது டீச்சர்ஸ் சைட்டு தான் படித்தேன். நான் மற்ற டியூஷனுக்கும் போனேன், ஜூமுக்கும் போகிறேன். நான் நைட்டில் ஃபுல்லாக இருந்து பாடமாக்குறது தான் ஃபுல்லாக படித்தது. மற்றது ஐசிடி எடுத்தேன். நான் ஐசிடி வந்து கிளாஸில் இருக்கும்போதே அவள் சொல்கிறதெல்லாம் கவனிச்சிடுவேன். திருப்பி பார்த்தா அப்படியே விளங்கிடும். பெருசாக அதுக்கு நம்பின கிடையில. மற்றது எஸ்எஃப்டியும் அப்படித்தான், கிளாஸ்லேயே எல்லாத்தையும் கவனிச்சிடுவேன். திருப்ப போய் 2 தடவை கணக்கு செஞ்சு பார்த்தா ஓகே சரியாயிடும். அப்படி தான் படிச்சேன். இப்போ உங்களுக்கு ஒரு டாபிக் புரியலன்னு சொன்னால் அதை எப்படி பிரேக் டவுன் பண்ணி படிச்சீங்க? யூடியூப்புகளில் போய் வீடியோஸ் எடுத்து பார்ப்பேன். அப்படி இல்லாட்டா சார் வந்து ரெக்கார்டிங் போடுவார், அதை திருப்ப பார்ப்பேன். பார்த்து ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து மற்ற ஹைட்டில் அண்டர்லைன் பண்ணி வச்சு படித்து கொஞ்சம் 2-3 தடவை பார்க்க ஓகே விளங்கிடும். அதே மாதிரி எக்ஸாமுக்கு முன்னுக்கு நீங்கள் ரிவிஷன் செய்த முறை எப்படி இருந்தது? எக்ஸாமுக்கு முன்னுக்கு பாடமாக்குறதை விட்டுட்டு பாஸ் பேப்பரில் தான் திருப்ப செஞ்சு பார்த்தேன். பாஸ் பேப்பர் வந்து செஞ்சு டைம் ஒதுக்கெல்லாம் செய்யலை, செஞ்சு பார்த்துட்டு திருத்தி பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு பாஸ் பேப்பரை அப்படியே கேள்வி விடையண்டு பார்த்துட்டு போவேன். இனி வரப்போகிற மாணவர்கள் உங்களையோட ஒரு டாப் ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் அவைக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நீங்கள் எதுவும் தவறு விட்டுருக்கீங்களா இது வரைக்கும்? அதை எப்படி அவை திருத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்லுங்கள். நான் வந்து பெருசாக டைம் ஒதுக்கி படிக்கல. ஸோ இனி வாராக்கள் கொஞ்சம் மீனாக்கிட்டு டைம் ஒதுக்கி படிச்சுச்சுனோம்னு தான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி உங்களோட துறையில வந்து இம்ப்ரெஸ்ஸா ஆன்சர் மெத்தட் நீங்கள் எப்படி பழகி கொண்டீங்க? அந்த எக்ஸாமினர்ஸ் இப்போ பார்க்க அந்த ஆன்சர்ஸ் வந்து அவை கவரக்கூடிய மாதிரி நீங்கள் எவ்வாறு அந்த ஆன்சர்ஸ் எழுதுறதுக்குரிய முறையை பழகி கொண்டீங்க? பாஸ் பேப்பரில் பார்த்து தான் பழகினேன். மற்ற டீச்சர்ஸ் இந்த ஹைட். நன்றி. உங்களுடைய அறிமுகத்தை சுருக்கமாக கூறி நீங்கள் எவ்வாறு இந்த பாடத்தை தெரிவு செய்வீர்கள், எவ்வாறு உங்களுடைய கல்வி கற்கும் முறை இருக்கிறது என்பதை சுருக்கமாக நீங்கள் நடத்துவீர்கள். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் வந்து சுதாகரன் வர்ணபிரியன். நான் வந்து கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் பொறியியல் பீடத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலில் வந்திருக்கிறேன். நான் வந்து தரம் 6 தொடக்கம் 11 வரை இதே முருகானந்தா கல்லூரிலாம் படித்தேன். இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு வெளிப்படையாக எல்லாம் சொல்கிறேன். இதில் வந்து மேக்ஸு, பயோ, அதர்ஸ் டீம் மாதிரி டெக்னாலஜி இல்லை, டிஃப்ரெண்ட். நீங்கள் அதுகளை மாதிரி இதை கம்பேர் பண்ணி படிக்கக்கூடாது. டெக்னாலஜி வந்து எப்போயுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்டு தான். இப்போ அதில் இருக்கிற பயாலஜி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஐடி எல்லாமே எங்களுக்குள்ளும் இருக்குது.
எஸ்எஃப்டின்னு ஒரு பாடத்தில். அதை விட நான் எடுத்தது இன்ஜினியரிங் டெக்னாலஜி. அதில் வந்து சிவில், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இப்படியாண்டு நிறைய விஷயம் இருக்குது, அது பிரிவுகளாக இருக்குது. முதலாவது வந்து எங்களோட பாடத்தை பற்றி சொல்லப்போனால் எங்களோட மாவட்டத்தில் இந்த பாடம் எடுக்கிறாங்க எண்ணிக்கை அதை மற்ற சப்ஜெக்ட் ஒப்படைக்க கொஞ்சம் குறைவு. 2013ஆம் ஆண்டு தான் இந்த பாடம் அறிமுகம் செய்யப்பட்டது. 2015ஆம் ஆண்டு முதலாவது தான் நடந்துச்சு. மாணவர்களோட எண்ணிக்கை வந்து இதில் குறைவாக இருக்கிறதால இப்போ எல்லாரும் ஃபோக்கஸ் இருக்கு என்னென்னா டெக்னாலஜி எடுத்தால் ஈஸியாக கேம்பஸ் போயிடலாம், டெக்னாலஜின்றது கொஞ்சம் ஈஸியான பாடம் உண்டு. சத்தியமாக அப்படியே நினைக்காதீங்க. நீங்கள் மற்ற பாடங்களோட ஒப்படைக்க வந்து டெக்னாலஜின்றது அதுக்கு ஈக்குவலான பாடம் தான். பயோமேக்ஸ் நீங்கள் எப்படி படிக்கணுமோ அதை ஏற்ற மாதிரி கடினமான ஒரு எஃபெக்ட் போட்டு தான் படிக்கணும். இப்போ மாணவர்கள் சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன், மாணவர்கள் வந்து எங்களுடைய பாடத்தை பொறுத்த வரைக்கும் என்னது இடெக், பயோடெக்னு 2 பிரிவு இருக்குது. அங்காலே வந்து தொகுதி 3 பிரிவாக இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் இடெக் எடுக்கிறாக்கள் ஐசிடி எடுப்பினோம், மற்றது பயோடெக் எடுக்கிறாக்கள் அக்ரிகல்ச்சர் ஒரு ஐசிடி எடுப்பினோம். இப்போ பயோடெக்கும் அக்ரிகல்ச்சரும் கிட்டத்தட்ட சேமான சிலபஸ் மாதிரி நீங்கள் படிக்கும்போது ஒரே மாதிரி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இடெக் எடுக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா ஐடி ஒரு பக்கம் அது வேறு விதமாக இருக்கும், இடெக் ஒரு பக்கம் வேறு விதமாக இருக்கும், எஸ்எஃப்டி ஒரு பக்கம் வேறு விதமாக இருக்கும். முக்கியமாக மாணவர்கள் நீங்கள் வந்து டெக்னாலஜி பாடம் முருகானந்த ஸ்கூலில் இல்லை, நான் அதனால தான் அந்த தர்மபுரம் சென்ட்ரல் காலேஜுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்த காரணம். மற்றது என்னோடய பாடத்தை பற்றி சொல்லணும் வேண்டாம். முக்கியமாக பாஸ் பிறகு வெறும் பயிற்சி புத்தகமாக மட்டும் பார்த்தா மட்டும்தான் என்னோடய பாடத்தில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸாக இருக்க முடியும். ஏன்னா இப்போ இந்த பாடம் தொடர்ந்து வருது, இப்படியான கேள்விகள்லாம் வருமென்ட்டு நீங்கள் நம்பி போனீங்கன்னா முக்கியமாக டெக்னாலஜி பாடத்தில் ரிசல்ட்ஸ் எடுக்கிறன்றது கஷ்டம், சரியான கஷ்டம். அதுதான் இதில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை. மற்றபடி பாடம் ஒரு நல்ல தான், தொழில்நுட்ப வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது, நல்ல வேலைகள் இருக்குது. மற்ற இனி வரும் காலம் முழுக்க தொழில்நுட்பத்தை நம்பி இருக்கிறதால ஒரு சிறந்த ஒரு பாடமாக அது இருக்குது. அதேபோன்று நீங்கள் எவ்வாறு கல்வி கற்றீர்கள்? தற்பொழுது 2026ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்ற இருக்கிறார்கள், 2027ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்ற இருக்கிற மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வாறான விடயங்களை பின்பற்ற வேண்டும் பரீட்சையில் சிறந்த பொருளை பெறுவதற்காக என்பதை சுருக்கமாக கூறுங்கள். உண்மையாக சொல்லப்போனால் நான் பாரிய அளவுலாம் எஃபெக்ட் போட்டு கல்வி கற்கல. இப்போ இவங்க சொன்ன மாதிரி டைம் டேபிள்லாம் போட்டு அந்தளவுக்கெல்லாம் நான் ரொம்ப சீரியஸாக போகல. எங்களுக்கு வந்து ஸ்கூல்லையும் டியூஷன்லையும் ஒரே சேராக்கெல்லாம் படிப்பிச்சது. இப்போ முழுக்க அவர்களோட வழிகாட்டலாம். இப்போ 2026-27 மாணவர்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். மற்ற ஓஎல் இப்போ அடுத்த முறை நீங்கள் இயர் எடுக்கிறாக்களுக்கும் ஒரு விஷயம், உங்களுக்கு விருப்பமான பாடத்தெரிவுகளை சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சொன்ன பயோமேக்ஸ் சொன்னால் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இப்போ டீச்சர் சொல்லினோம் அப்படியாண்டு நீங்கள் அதில் எடுக்காமல் உங்களுக்கு எதாவது விருப்பமாக இருக்குதோ, இப்போ உங்களுக்கு தெரியும் தான் உங்களுக்கு இந்த பாடம் இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம் அப்படி ஒரு நினைப்பில் இருப்பீங்க. ஸோ அப்படியான பாடங்களை நீங்கள் தெரிவு செஞ்சீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸை நீங்கள் மேலும் கொண்டு போகலாம். முக்கியமானது பள்ளிக்கூடத்தில் பாடம் நடக்கிற நேரம் பாடத்தை கவனிங்க. அங்கே தார விஷயங்களை மட்டுமே நீங்கள் வீட்டை கொண்டு மீட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இருக்கும். நான்லாம் பெரிய லெவலெலாம் எஃபெக்ட் போட்டு படிக்கலை, இரவுலையெல்லாம் பெருசாக படிக்க மாட்டேன். எப்போவுமே எக்ஸாமுக்கு முதல் 2 நாளுக்கு முதல்ல தான் படிக்க ஆரம்பிப்பேன். அப்படி இருந்தும் எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். காரணம் வந்து ஸ்கூலில் சேராக்கள் பாடம் நடத்துகிற நேரம் அதை நல்ல வழியாக கவனித்து கொண்டிருப்பேன். மற்றது எங்களோட சேராக்கள் எங்களுக்கு வழங்கின ஒத்துழைப்பு எப்படி, எந்த நேரம் நாங்கள் டவுட்ஸ் எனக்கு ஒரு எடுத்தாலும் சேராக்கள் வந்து எந்த ஒரு முகசொலிப்பும் இல்லாமல் நல்லா சொல்லி தரலாம். அப்போ அந்த மாதிரி ஆசிரியர்கள் கிடைக்கிறதுக்கும் எல்லோரும் கொடுத்து வச்சுருக்கணும். நன்றி. அடுத்ததாக வர்த்தக பிரிவில் முதல் நிலையை பெற்றுக்கொண்ட மதுமினி அவர்களுக்கான கேள்விகள் கொடுக்கப்படுகின்றன. நீங்கள் பாடத்தை தெரிவு செய்யும் பொழுது எந்த முறையில் உங்களுடைய பாடத்தை தெரிவு செய்தீர்கள்? இப்ப வர்த்தக பிரிவு சொல்லிக்க ஒரு பாடங்களோட காம்பினேஷன் இருக்க போகுது. அப்ப அதை நீங்கள் எப்படி தெரிவு செய்தீங்க? இதுங்க தான் நான் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு அக்கா கைட் பண்ணவ இந்த பாடங்களை எடுக்க நல்லது, அதுபடி நான் இப்ப சாதாரண கொமர்ஸ் படிக்கிற மாணவர்கள் வந்து செய்யற தவறு எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் இந்த தவறை வந்து திருத்தி கொண்டபடியா தான் நான் இப்படி ஒரு ரிசல்ட்ஸை பெற்றுக்கொண்டான்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் இந்த மாணவர்கள் வந்து எதை அப்படி சொல்லுவீங்க? ஒவ்வொரு நாளும் படிக்கக்கூடாது, அன்னண்டே வீட்டை போய் படித்தா அது அப்படியே விளங்கிடும். திரும்ப அதை பார்க்கும்போது அதை படிப்பிச்சது அப்படியே ஞாபகத்தில். அதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் படிக்காம விட்டது தவறாக இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கும் தியரி அண்ட் கணக்கு ரெண்டுமே இருக்குது. ஸோ ரெண்டையும் நீங்கள் எப்படி சரியான முறையில் எக்ஸாம் பேப்பரில் அப்ளை பண்ணி கொண்டு தியரியும் படித்து கணக்கும் செய்து ஸோ ரெண்டையும் சரியான பேலன்ஸில் எப்படி
நான் நோட்ஸ் தான் நிறைய படிப்பேன். கணக்கு கொஞ்சம் தான் டைம் ஒதுக்குவேன். அதுவும் கடைசியாக தான் கணக்கு செய்வேன். முதல்ல நோட்ஸை படித்தா தான் அது ஞாபகத்தில் நிற்கும். அதே மாதிரி உங்களோட வர்த்தக பிரிவுல வந்து பாஸ் பேப்பரோட முக்கியத்துவம் என்ன, நீங்கள் அதை எப்படி கையாண்டு கொண்டீங்க? பாஸ் பேப்பரில் ஒவ்வொரு வருஷமும் சில புது கேள்விகள் வரும். அதை பற்றி நாங்கள் தெளிவாக செல்ஃப் ஸ்டடி சேராக்கள் படிக்கணும், அதைப்படி நாங்கள் அதை பற்றி கற்றுக்குவோம். எனக்கு சேரும் கைட் பண்ணவர், நானும் செல்ஃபாக படித்தேன். இப்போ எல்லாருக்குமே ஏஎல் எக்ஸாம் போகிறீங்க ஒரு டென்ஷன் இருக்கும், எக்ஸாம் டென்ஷன். ஸோ உங்களுக்கு அது அப்படி இருந்ததா? இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அந்த சேலஞ்சை எப்படி வெற்றி கொண்டீங்க? எனக்கு டென்ஷன் அவ்வளோண்டு இல்லை. முதலாவது எக்ஸாம் மட்டும் கொஞ்சமாக டென்ஷன் இருந்துச்சு. ஏன்னா நிறைய எக்ஸாம் செஞ்சுருந்தேன். ஒவ்வொரு மாதமும் நிறைய எக்ஸாம் செஞ்சதாலே எக்ஸாம் பற்றின பயம் இல்லை. அந்த ஹோலில் இருக்க முதல் நாள் மட்டும் கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. பிறகு பழகிட்டு. அடுத்ததாக இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரும் இனி வரப்போகும் தலைமுறையினருக்கு ஒரு நிமிட அறிவுறுத்தலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிரிவாக படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் இப்போ நினைச்சா கூட உங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருக்கு 26 பேட்சுக்கு. அப்போ இப்போ நினைச்சா கூட நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸுக்கு போக முடியும். அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் தொடர்ந்து பேப்பர்களும் தியரியும் பேப்பரோடு தான் பேக் பண்ணி கொண்டு போகணும். பேப்பரை தொடர்ந்து செய்து என்ன அப்ளை அதில் அனலைஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னாலே நல்ல 3A பெறுவர்கிட்ட போகலாம். இப்போ நீங்கள் ஒரு 2-3 பாடத்தில் வந்து ஒரு பாடத்தை விலத்தி வைக்கிறதோ விருப்பம் என்னவே அப்படி ஒரு காலமும் செய்ய வேணாம். 3 பாடத்துலையும் 3B 3A 3C என்ற ரிசல்ட்ஸுகள் வந்து நல்ல ஸ்கோரை கொண்டு வரும். இப்போ ஒரு பாடத்தை தனியாக விட்டுட்டு போனீங்கன்னா அது பெரிய அதல பாதாளத்தில் கொண்டு போயிடும். இப்போ என் அனுபவத்தில் சொல்கிறேன், என்ன நண்பன் ஒரு ஆள் இந்த வருஷம் 2A C ரிசல்ட்ஸ் 2 பாடம் A எடுத்து ஒரு பாடம் C பயாலஜி வந்து C என்றதால் மாவட்ட நிலையில் 36 ரேங்கு போயிட்டு. இப்போ 2 பாடத்தில் A எடுத்து ஒரு பாடம் C எடுத்து 36 நிலை போகிறன்றது வந்து மிகவும் பெரிய வீழ்ச்சி. அப்போ நீங்கள் 3 பாடத்துக்கும் சரியான முக்கியத்துவத்தை கொடுங்க, சரியாக ஒர்க் பண்ணி கொண்டு போங்க, சக்ஸஸ் ஆகும். டெக்னாலஜியில் பயோ சிஸ்டம் படிக்கிறார்கள். உங்களுக்கு நோட்ஸ் தான் ஃபுல்லாக பயோ சிஸ்டம் டெக்னாலஜி. ஸோ நோட்ஸை பாடமாகுங்க. மற்ற பாஸ் பேப்பர் செஞ்சு பார்த்து எந்த மெத்தடில் வருதுன்றது அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. மற்றது வந்து எஸ்எஃப்டியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஐசிடி, மேத்ஸ் 5 பாடம் இருக்குது. ஸோ நீங்கள் எதில் குறைய இருக்கிறீங்களோ அதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மற்ற ஐசிடியை பொறுத்த மட்டும் இப்போ கோடிங் ப்ராக்டிக்கல் சம்மந்தமாக தான் கொஞ்சம் கூட போடினேன். ஸோ நீங்கள் அதை பாருங்க, நோட்ஸையும் பார்த்துக்கொண்டு கோடிங் சம்மந்தமாக அதுகளையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வர்த்தகத்துறை எடுக்கிற மாணவர்கள் பாஸ் பேப்பரில் திரும்ப செஞ்சு பாருங்கள். அதில் ஸ்கீம் எடுத்து அதில் விட என்னென்று கொடுத்துருக்கு, எதுக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்கு, அதெல்லாம் வடிவாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி விட எழுதப்படணும். நோட்ஸை கிளியர் பண்ணணும். அக்கௌண்ட்ஸில் கணக்கெல்லாம் தெளிவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பொறியியல் தொழில்நுட்பம்ன்றதை விட பொதுவாக சொல்ல போனால் இங்கே பொறியியல் தொழில்நுட்பம் இல்லை தானே, இருந்தாலும் சொல்கிறேன். நாங்கள் 5 வரியில் இப்படி எழுதினாலும் வராத மார்க்ஸ் அங்கே இருக்கிற கீவேர்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ ஒருத்தர் 5 வரியில் மினக்கட்டிருந்து கட்டுரையாக எழுதினாலும் ஒரு முக்கியமான விடயங்களை போட்டு 3 வரியில் எழுதுகிற விட தான் அதிக புள்ளியை பெற்றுத்தர போகுது. அது மாதிரி தான் மற்ற பாடங்களும் இருக்கும். இப்போ மினக்கட்டிருந்து எல்லாருக்கும் நோட்ஸ் பாடமாக்கலுமாண்டா சந்தேகம் தான். அப்போ முடிஞ்ச அளவுக்கு விளங்கி படியுங்க. மற்ற சந்தேகங்கள் இருந்தால் உடனடியாக அதை தீர்க்கிற வழியை பாருங்கள். இப்போ சேர்ட்ட நாங்கள் நாளைக்கு கேட்கலாம் அப்படி விடாமல் சந்தேகம் இருந்தால் அதை பற்றி உடனடியாக தீர்க்கிற வழியை பாருங்கள். மற்றது விளங்கி படியுங்க. அதுவே ஒரு நல்ல பெருமையை கொண்டு வரும். நன்றி. மாணவர்களே, அவர்கள் தங்களது கருத்துக்களை உங்களுடன் மத்தியில் பகிர்ந்து கொண்டிருக்காங்க. தரம் 10, 11 இருக்க மாணவர்கள் இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் எதிர்காலங்களில் உங்களுக்கு சரியாக உகந்த பாடத்தை தெரிவு செய்யுங்கள். அதற்கான 100% ஈடுபாட்டை கொடுத்து நீங்கள் கடின ஒர்க் மற்றது ஸ்மார்ட் ஒர்க் இரண்டையும் கொடுங்கள். தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருங்கள். உங்களுக்கு சிறந்த பருவம். 2026 மற்றும் 27 தோல்வியிருக்கின்ற மாணவர்கள் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள் முழு ஈடுபாட்டுடன் நீங்கள் சிஸ்டமாக படியுங்கள். உங்கள் பருவர்களும் உச்சமடையும். வாழ்த்துக்கள். நன்றி.
இந்நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் இப்பாடசாலை அதிபர் மற்றும் எனது பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என் சக மாணவர்களுக்கு இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்னிக்கோடு சொன்னா எங்களுடைய ஸ்கூல்ல வந்து எங்களுக்கு பாராட்டு விழா நடந்தபடியா எங்களோட மண்ணை விட்டுட்டு எங்களால நிறையலாம போச்சு. அதனால அப்படி இருந்து நாங்கள் ட்ரை பண்ணி வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். அதுக்கு வந்து முதல்ல மன்னிக்கோணும். அடுத்தது வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த பாராட்டு விழாவுக்கு வந்து அழைச்ச பாடசாலை அதிபர் பங்கேற்செல்வன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது வந்து இந்த போர்டில் வந்து எழுதி போட்டிருக்குது, உங்கள் வெற்றி உங்கள் கதையல்ல, அது அடுத்த தலைமுறையின் ஊக்கம். உண்மைதான், எங்களோட வெற்றி எங்களோட மட்டும் இருக்கக்கூடாது, அது இன்னும் மேல மேல போகணும் என்று சொல்லி இந்த ஒரு நிகழ்வை வந்து அரேஞ்ச் பண்ணி இருக்கு. அதுக்கு வந்து வருகிறது என்னை வந்து அழைச்சதுக்கு வந்து நான் வந்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதுல வந்து எங்களோட வெற்றிக்கு வந்து யார் முக்கிய காரணம் என்று சொன்னா அம்மா அப்பா பெற்றோர்கள் அதிபர்னு சொல்லி எல்லாரும் வந்து எங்களுக்கு ஊக்குவிச்சிருப்பினோம். ஆனா வந்து எங்களோட வெற்றிக்கு முதல் காரணமா நாங்க எங்களோட முயற்சி தான் எங்களை வந்து ஒரு நிலைக்கு வந்து கொண்டுரும். இனி வந்து 7 எடுக்கிற மாணவர்கள் வந்து 26, 27 பேட்ச் வந்து நீங்க ஒரு இலக்கை வைங்க. உங்களால ஒரு இலக்கை வந்து வைக்கலும்னு சொன்னா அந்த இலக்கை நீங்க அடையிற மாதிரி இருக்கணும். ஆனா வந்து சொல்லுவீங்க இலக்கை வந்து தூரத்தை வைக்கணும்னு சொல்லி, அது உண்மை. இலக்கை வந்து தூர வைக்கணும். அப்படி நீங்க தூர வச்சாதான் அதுக்கு கிட்ட தூரத்தில் இருந்தாலும் நீங்க போய் ரீச் ஆகுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வச்ச இலக்கு வந்து எப்படியாவது 3 எடுத்து பெருனியா யூனிவர்சிட்டி போயிடணும்னு சொல்லி, இப்ப வந்து நான் வச்ச இலக்கு வந்து அது நான் வச்ச இலக்கு வந்து குறுகிய இலக்கு. ஆனா வந்து நான் கிடைச்சிருக்கிறது வந்து மிகப்பெரியது. என்ன 3 எடுத்து மாவட்டத்துல வந்து முதல் நிலை பெற்று பெருனியா யூனிவர்சிட்டி போக போறேன். அதை நினைச்சு வந்து நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இதனால வந்து 6 துறையிலையும் வந்து கிளிநொச்சி மாவட்டத்துல வந்து முதலாண்டில பெற்ற மாணவர்களுக்கு வந்து என் சார்பில் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு வந்து இனிவாரும் மாணவர்களும் வந்து நீங்க சிம்பிளா தான் படிக்கலாம். படிப்பட்டு சொல்லுவீங்க படிக்கிறது கஷ்டம் இல்ல. நீங்க ஒவ்வொரு நாளும் அன்றாடம் படிப்பிக்கிறது வந்து அன்றாடம் படிச்சுட்டு வாங்க. நீ உங்களுக்கு தெரியாமலே உங்களை வெற்றி தேடி வரும். காலமேல வேலை கிளம்பி பழகுங்க. சிலர் வந்து அலாம் அடிக்க, நான் கூட அப்படித்தான் அலாம் அடிக்க அலாம் இழுத்து விடுத்து கிடாங்க. நினைப்பேன் என்னடா அலாம் இழுத்து விடுத்து கிடாங்க, நீ என்ன நடக்க போதுன்னு சொல்லி. ஆனா அந்த நித்திரை விடாது. அதாவது பேருந்து நான் உணர்ந்து நான் இந்த அலாம் வந்து ஒரு நிமிஷம் என்றாலும் எக்ஸாம்ல வந்து ஒரு நிமிஷம் எங்களுக்கு வந்து அப்படி ஒரு விடை எழுதுறதுக்கு வந்து அந்த பாரி ஒரு ஏக்கு வந்து ஏ என்ற சித்திக்கு வந்து பாரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ வந்து அலாம் வைக்கிறீங்கன்னு சொன்னா அந்த நேரத்துக்கு வந்தாலும் போடும். எல்லாத்தையும் பொறுத்து கண்ணை முழிச்சிட்டீங்கன்னா சரி, அப்படி கண்ணை முழிச்சு நீங்க போய் முகம் கழிட்டு படிக்கிற மேசையில் இருந்துட்டீங்களா சொல்லி. அதே மாதிரி வந்து நான் படிக்கிற மேசையில் இருந்துட்டேன், நான் படிக்கிறேன் தான் இருக்கக்கூடாது. உங்களோட மனசுக்கு தெரியணும் நான் இவ்வளவு நேரம் இருந்தேனா, இவ்வளவு நேரம் படிச்சேனா, அவளா படிச்சது அவளாம் என் மனசுக்குள்ள வந்து இருக்கும். நான் வந்து எக்ஸாம் எழுதிக்கல அவளா எனக்கு வெறுமென்று சொல்லி உங்களுக்கு தெரியணும். பெஸ்ட் சும்மா மேசையில நான் இவ்வளவு நேரம் இருந்தேன் தானே அப்படின்னு சொல்றது படிப்பில்லை. அதே மாதிரி வந்து பாஸ் பேப்பரோட நீங்க வந்து ஏல வந்து கழியுங்க. இனியில இந்த வெற்றி அடைவீங்க. அதே கேள்விதான் மாறி மாறி ஒரு சின்ன மாற்றங்களோட வரும். ஆர்ட்ஸை பொறுத்தவரையில வந்து எல்லாரும் சொல்லுவீங்க பாடமாக்கிட்டு சப்பி போட்டு துப்புறது தானேன்னு சொல்லுவீங்க. அந்த சப்பி போட்டு துப்புறது வந்து எல்லா கேள்விக்கும் நாங்க சப்பினதே துப்பலாமோ இல்ல, இந்த கேள்விக்கு இன்ன விடதான் தெரிஞ்சு எழுதணும். அப்ப இந்த ஆர்ட்ஸ் பிள்ளைகள் விருப்பங்கள் தெரிஞ்சு நான் சொல்றேன் வந்து எம்சிக்யூல வந்து நீங்க நிறைய கவனத்தை செலுத்தணும். என்ன சொன்னா பக்கமா எழுதி மார்க்ஸ் எழுதுறது நேரம் நீங்க ஸ்மார்ட்டா ஒரு கோட்டை போட்டுட்டு மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. முக்கியமா வந்து எம்சிக்யூல வந்து ஆர்ட்ஸ் மாணவர்கள் வந்து ஒரு கவனத்தை வந்து செலுத்திக் கொள்ளுங்க. இரவுல வந்து படிக்கைகளை வந்து சொல்லுவேன் எனக்கு நித்திரை வருது அதிகமா வந்து நித்திரை வர்றதுன்னு சொன்னா நாங்க இரவுல நல்லா சாப்பிடுவோம். நல்லா சாப்பிட்டு தான் போய் மேசையில் இருக்கிறோம். சாப்பிட்டு பிற்போடுறது என்ன ஒரு செயற்பாடு இல்லாத இன்னைக்கு படிப்போம் நாளைக்கு படிப்போம் பிற்போட்டுட்டே இருப்போம். அந்த ஒவ்வொரு ஒவ்வொன்றும் எங்களோட வெற்றியை வந்து இன்னும் பிற்போட்டுட்டே இருக்கும். உணர்ந்து வந்து இனிவார மாணவர்கள் வந்து உங்களால முடியும். நீங்க வந்து இலக்கை வைங்க, உங்களால முடியும். எங்களுக்கு புவியல் படிப்பிக்கிற மந்தாயினி மிஸ் எங்களுக்கு முகவன் மகாவித்தியாலயத்துல வந்து இப்ப இல்ல புவியல் படிக்கிற டீச்சர் வந்து சொல்லுவா, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் ஜாமனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. அப்ப உங்களை சில பேர் இப்ப சொல்லுவீங்க படிவா இருந்தா தான் நல்லவன்னு சொல்லு.
இல்ல நீங்க படிச்ச ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்களா அந்த நிலைமை உங்களை வடிவாக்கும். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. எதிர்கால மாணவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு இலக்கை வையுங்கோ, உங்களால முடியும். நீங்க மனசுல திட உறுதி கொள்ளுங்க. உங்களோட மனசுக்குள்ள வந்து ஒரு தீ ஒன்று எரியணும். அந்த தீ வந்து உங்களோட ரிசர்ச்ல காட்டணும். அப்ப வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லி நல்லா படிச்சு கிளிநொச்சி மாவட்டத்தை வந்து கிளிநொச்சி மாவட்டத்தை வந்து என்ன மேல பெருமையை தேர்ந்தெடுத்துறோம்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி. வாய்ப்பளித்த பங்கேற்ற சாருக்கு வந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன்.